வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை தொடர்பான அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு லைக் மட்டும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கும் பெண்கள் மத்தியில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் பல்வேறு அரசு சேவைகளுக்காக விண்ணப்பித்த லட்சக்கணக்கான மக்கள் இனி தங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை ஆன்லைனிலேயே எளிதாக தெரிந்து கொள்ளும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கும் பெண்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசின் சேவைகளையும் திட்டங்களையும் மக்களின் இல்லங்களுக்கே கொண்டு செல்லும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15 அன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் மூலம் ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதியம், மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் ஆதார் அட்டை திருத்தங்கள் போன்ற பல்வேறு சேவைகளுக்காக மக்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை இந்த முகாம்களில் மனு அளித்த மக்கள் தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை அறிய முடியாத நிலை இருந்தது. இதனால் விண்ணப்பத்தின் நிலை குறித்து அறிய அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த சிரமத்தை போக்கும் வகையிலும் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கும் நோக்கிலும் தற்போது இந்த புதிய ஆன்லைன் வசதியை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நீங்கள் அளித்த விண்ணப்பத்தின் நிலையை ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முதலில் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அல்லது அதே போன்ற ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கவும். அதாவது உங்கள் விண்ணப்பத்தின் ரெஃபரன்ஸ் நம்பர் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். விவரங்களை சரியாக உள்ளிட்ட பிறகு உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை திரையில் காண்பிக்கப்படும். இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என அரசு ஏற்கனவே தெரிவித்து இருந்தது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய வசதியின் மூலம் மக்கள் தங்கள் விண்ணப்பத்தின் மீதான நடவடிக்கைகளை தாமதமின்றி இருந்த இடத்திலேயே அறிந்து கொள்ள முடியும். இது அரசின் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையையும் மக்களின் நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் புதிதாக விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் பெண்களுடைய புதிய விண்ணப்பங்களுக்கான ஒப்புதல் எப்போது என்ற மிக முக்கிய அப்டேட் கிடைத்திருக்கிறது. தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் திட்டமாக மாறியுள்ளது உரிமை தொகை திட்டம். மாதந்தோறும் சரியாக 1000 ரூபாய் பயனாளிகளாக இருக்கும் சுமார் 1,15,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் தமிழ்நாடு அரசு தவறாமல் வரவு வைத்து விடுகிறது. இது பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதுடன் அரசு மீது பெரும் நம்பிக்கையை அதிகரித்து உள்ளது. இதனாலேயே இப்போது விடுபட்ட பெண்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆர்வமாக விண்ணப்பம் செய்து வருகின்றனர். தங்களுக்கும் உரிமை தொகை வேண்டும் என உரிமையோடு எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களை நோக்கி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய காரணத்தால் அரசு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடிவெடுத்தது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நடத்தி தகுதியான பெண்களிடம் இருந்து உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்களையும் தற்சமயம் பெற்று வருகிறது. கடந்த வாரம் வரை 17 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. நவம்பர் மாதம் வரை இந்த திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்ற கால அவகாசம் கொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. இதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கவே வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் தங்களின் விண்ணப்பங்கள் மீதான அப்டேட் என்ன என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்திருப்பதால்
தாங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டோமா இல்லையா என மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். கடந்த முறை ஊராட்சி வாரியாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டன. கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பயனாளிகளின் விவரங்களை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான பெண் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த முறையும் கள ஆய்வு மற்றும் வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னரே பயனாளிகள் இறுதி செய்யப்படுவார்கள். இதற்கு போதுமான கால அவகாசம் தேவை என்பதால் அனைத்து புதிய விண்ணப்பங்களின் மீதான பரிசீலனை முடிந்த பின்னரே அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். இருப்பினும் துணை முதலமைச்சர் வெகு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வரும் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மீண்டும் வைகை ஆற்றங்கரையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வீசப்பட்ட சம்பவம் பயனாளிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றங்கரையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் விண்ணப்பங்கள் வீசப்பட்டிருந்த சம்பவம் மக்கள் மத்தியில் திமுக அரசு மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவைச் சேர்ந்த விவசாயியான பரமானந்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தெளிசாத்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தான் வைகை ஆற்றங்கரைக்கு இயற்கை உபாயத்தை கழிக்கச் சென்றபோது அங்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் விண்ணப்பங்கள் வீசப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்தார். அதனை தான் கையோடு ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க எடுத்து வந்ததாக கூறி விண்ணப்பங்களை ஆதாரமாக காண்பித்தார். ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றங்கரையில் இதேபோன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் விண்ணப்பங்கள் வீசப்பட்டிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதேபோன்று மற்றொரு சம்பவம் மீண்டும் அங்கே இருப்பது மக்கள் பிரச்சினைகள் மீதான அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். இதற்கிடையில் மதுரையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாற்றுத்திறனாளி கொடுத்த மருத்துவச் சான்று போலி என கண்டறியப்பட்டது. அதை 2000 ரூபாய்க்கு வாங்கியதை அறிந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் பேரையூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கணேசன் நலத்திட்ட உதவி கேட்டு விண்ணப்பித்தார். விண்ணப்பத்தில் இணைக்கப்பட்டிருந்த ஆவணங்களை ஆய்வு செய்த மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சுவாமிநாதனுக்கு மருத்துவச் சான்றின் உண்மைத்தன்மை குறித்த சந்தேகம் ஏற்பட்டது. கணேசனிடம் விசாரித்ததில் கல்லுப்பட்டி அருகே பெருமாள்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கதிர்வேல் என்பவரிடம் 2000 ரூபாய் கொடுத்து சான்றிதழ் பெற்றதாக தெரிவித்தார். அதிர்ச்சி அடைந்த சுவாமிநாதன் உடனடியாக கதிர்வேலிடம் விசாரித்தார். அதில் கணேசனுக்கு தந்த மருத்துவச் சான்று போலியாக தயாரிக்கப்பட்டது உறுதியானது. அதை யார் தயாரித்தது கொடுத்தது போன்ற விவரங்களை கதிர்வேல் சொல்ல மறுத்துவிட்டார். சுவாமிநாதன் கொடுத்த புகாரின் பேரில் தல்லாக்குளம் போலீசார் கதிர்வேல் மீது வழக்கு பதித்து விசாரித்தனர். போலீசார் கூறுகையில், கதிர்வேல் கூறினால்தான் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார், நெட்வொர்க்காக செயல்படுகின்றனரா, எத்தனை ஆண்டுகளாக இதுபோன்று செயல்படுகின்றனர் என்பது தெரியவரும் என்றனர். இதற்கிடையில் மக்களை தேடி அரசு சேவைகள் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்டு வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் 12 வார்டு 165 வானுவம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்தோம். பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்களுக்கான சேவைகள் முறையாக கிடைப்பது பற்றி கேட்டறிந்தோம். உடனுக்குடன் ஏற்படுத்தக்கூடிய தீர்வுகளுக்கான சான்றிதழ்களை வழங்கியதோடு முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் அரசு ஏற்பாட்டிலேயே உணவு வழங்கி மகிழ்ந்தோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். மற்றொரு பதிவில், மக்களை தேடி அரசு சேவைகள் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்டு வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி, சென்னை மாநகராட்சி மண்டலம் 15 வார்டு 195 துறைப்பாக்கத்தில் நடைபெற்ற முகாமிற்கு சென்று அங்கு வழங்கப்படும் சேவைகளை ஆய்வு செய்தோம். பொதுமக்களின் மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று முகாமில் இருந்த பணியாளர்களை அறிவுறுத்தினோம். முகாம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றோம். இவ்வாறு அவர் வெளியிட்ட பதிவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.